ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 47வது பாடல் பார்க்க போறோம். கண்ட அக்குமரனும் கடைக்கண் தீவுக விழுந்தனை நோக்கி தன் வில்லை நோக்கினான். அண்டர் நாயக இனி காண்டி ஈண்டு அவர் துண்டம் வீழ்வன என தொழுது சொல்லினான். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கண்ட அக்குமரனும் ராமபிரான் காட்ட கண்ட அந்த இளையவனான இலக்குவனும் கடைக்கண் தீவுக கடைக்கண்களிலே தீ சிதறும்படியாக விந்தனை நோக்கி வானத்தையும் பார்த்து தன் வில்லை நோக்கினான். தனது வில்லையும் பார்த்தான். பின்பு அண்டர் நாயக ராமனை பார்த்து தேவர்களுக்கு தலைவனே இனி வீழ்வன அவர் துண்டம், இனி கீழே வீழ்வது அவர்களுடைய உடலின் துண்டங்களே, ஈண்டு காண்டி இப்போதே காண்பாயாக என தொழுது சொல்லினான் என்று ராமனை வணங்கி கூறினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். கண்ட அக்குமரன் அப்படின்னு வர்ற இடத்துல அக்குமரன்ங்கிறது இங்க யாரு? நம்ம போன பாட்டிலேயே பவர்சடை அந்தணன் பணித்த தீயவர் இவர் என இலக்குவருக்கு ராமன் காட்டினான் அப்படின்னு தானே பார்த்தோம். அங்க பாரு இவர் விஸ்வாமித்திரர் சொன்ன அந்த அரக்கர்கள் அங்க பாரு அப்படின்னு சொல்லி ராமர் காட்டினார்னு காட்டினதை பார்த்த அந்த குமரன் அப்படிங்கறதுனால இங்க இளைய குமரனான இளையவனான லக்ஷ்மணனை தான் சொல்றாரு அக்குமரன் அப்படின்னு. கடைக்கண் நம்ம ஏற்கனவே பல பாடல்கள்ல பார்த்திருக்கோம். அது வந்து சொல் மாற்று, கண் கடை அப்படின்னு வர்றதுதான் கடைக்கண் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி கடைக்கண் தீ அப்படின்னு சொல்றாரு. நம்ம உகுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு சிந்துதல், சிதறுதல், உதிர்தல், கக்குதல் இப்படி 4 விதமா பொருள் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது கம்பராமாயணத்துல 102வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. பஞ்சி வான் மதியை ஊட்டியது அணைய படர் ஊகிர் பங்கைய செங்கால் வஞ்சி போல் மருங்குல் குறும்பை போல் கொங்கை வங்கை வேய் வைத்த மென்பனை தோள் அம்சொலார் பயிலும் அயோத்திமா நகரின் அழகுடைத்து அன்று என அறிவான் இஞ்சிவான் ஓங்கி இமயவர் உலகம் காணியை எழுந்தது ஒத்துள்ளதே அப்படிங்கிற பாடல்ல ஏன் அயோத்தி நகரத்து மதில் சுவர் இவ்வளவு உயரமா நெடுன்னு இருக்கு அப்படின்னு கேட்டா, இங்க அயோத்தி நகரத்து பெண்களுக்கு ஈடு இணை அவங்க பேரழகிகள், அந்த பெண்களுக்கு நிகராக தேவலோக கன்னிகள்லாம் அவ்வளோ அழகாவா இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த மதில் சுவரானது இவ்வளவு பெருசு போச்சு அப்படின்னு கம்பர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொன்னாரு. தற்குறிப்பேற்றணி அப்படின்லாம் பார்த்தோம். எதுக்கு சொல்ல வரேன், அந்த பாடல்ல எப்பேற்பட்ட பாதங்கள் கொண்ட பெண்கள் அப்படின்னா படர் உகிர் பங்கைய செங்கால், அதாவது ஒளி வீசக்கூடிய நகங்களை உடைய கால்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த இடத்துலயே படர் உகிர் பங்கைய செங்கால், உகிர்தல் நம்ம அந்த இடத்துல சொல்லும் பொழுதே நான் சொல்லியிருப்பேன். அதாவது உகுதல் அப்படின்னா உதிர்தல்ங்கிற பொருள் இருக்கு. நம்ம உடம்புல இருந்து உதிரக்கூடிய பாகம் தானே நகம், அதனால உகிருங்கிறது நகத்தையும் குறிக்கும் அப்படின்னு. இது 4,000 திவ்ய பிரபந்தத்துல நரசிம்மருடைய நகங்களை வச்சு இவரு ஹிரண்யகசிபு கொன்னாரு அப்படிங்கிற இடத்துலயே உகிர் உன்னுடைய அந்த பாசுரம் கூட நான் உதாரணமா சொல்லியிருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி கக்குதல்ங்கிற பொருள்ல தான் இங்க வருது. சிந்துதல், சிதறுதல் இப்படி எல்லாம் பொருள் இருந்தாலும் கக்குதல்ங்கிற பொருள்ல தான் இங்க வருது. விந்தனை நோக்கி தன் வில்லையும் நோக்கினான் அப்படின்னா விண்ணையும் பார்த்துட்டு தன்னோட வில்லையும் பார்த்தான் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமா, உன்னுடைய கட்டளைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் தயார் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் கம்பர் சொல்ல வர்றாரு. இப்ப நம்ம வீட்லயே உதாரணத்துக்கு நம்மளுடைய குழந்தைகள் அப்படியே அடுக்குள்ள சாக்லேட் வச்சிருக்கோம். அப்போ அம்மா ஏதோ எடுக்கும் பொழுது அந்த சாக்லேட்டை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சாக்லேட் டப்பாவை பார்த்துட்டு அம்மாவையோ அப்பாவையோ பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கேன், உங்களுடைய உத்தரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், கபலீகரம் பண்ணிடுவேன் அப்படின்னு தானே அர்த்தம். நீங்க கொடுங்க அப்படிங்கறத அதை பார்த்துட்டு நம்மளை பார்த்தாங்கன்னா அதானே அர்த்தம். அந்த மாதிரி கம்பர் சொல்றாரு, விந்தனை நோக்கி தன் வில்லை நோக்கினான். விண்ணையும் பார்த்து வானத்தையும் பார்த்துட்டு ராமனையும் வில்லையும் பார்த்துட்டு அப்புறம் ராமர்கிட்ட அப்படி பாக்குறாரு. அப்படின்னா நீ சொல்லு, நான் அடுத்த நிமிஷமே நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன், அவர்களுடைய துண்டங்கள் தான் கீழே விழும் அப்படின்னு சொல்றாரு. இதுல
துண்டம்ங்கிறது அந்த சிதையக்கூடிய ஒரு துணுக்குகள் தான். அதே மாதிரி வீழ்வன அப்படின்னு சொல்றாரு. வீழ்வனங்கிறது வினையால் அணையும் பெயர். மறுபடியும் அதாவது வீழக்கூடியது ஆக இருக்கக்கூடிய அவர்களுடைய சிதைந்த உடல் பாகங்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. விண்தனை அப்படின்னு, விண்தனை நோக்கி அப்படிங்கறதுல விண்ணை நோக்கின்னு கூட சொல்லலாம். அது தன் அப்படின்னு வர்ற அந்த விண்தனை அப்படின்னு வர்ற இடத்துல தன்னுங்கிறது அசைச்சொல். நான் ஏற்கனவே உதாரணம் கூட சொல்லியிருப்பேன். எனக்கு எந்த பாடலும் ஞாபகம் இல்லை. ஆனா இது கலைஞன் அப்படிங்கிற படத்துல எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா அப்படின்னு வர்ற இடத்துல என் நெஞ்சில் நீங்காத அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா எந்த நெஞ்சில் அப்படின்னு தன்னு சேர்க்கிறாங்களா, அது இசை ரொப்புவதற்காக வரக்கூடிய அசைச்சொல். அந்த மாதிரி இங்க விண்தனை நோக்கி அப்படின்னு சொல்ற. ராமனை சொல்லும் பொழுது என்னன்னு கூப்பிடுறாரு லக்ஷ்மணன்? அண்டர் நாயக அப்படின்னு. அண்டத்துக்கு நாயகனே, அதாவது எல்லா லோகத்துக்கும், குறிப்பாக தேவர்கள் எல்லோருக்குமாக இருக்கக்கூடிய தலைவனே. இதுல இனி காண்டி அப்படின்னு வருது இல்ல, காண்பாயாக அப்படின்னு, அது வியங்கோள் வினைமுற்று. நீ பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஏவல் வினைமுற்று தான் அது. இப்ப நம்ம வேண்டி அப்படின்னு சொல்றோம்ல, இதற்கு வேண்டி அதை செய்யறேன் அப்படின்னா என்ன, வேண்டுதல் மேற்கொண்டு நான் இதை செய்யறேன்னு. அந்த மாதிரி இனி காண்டி அப்படின்னா இனிமே நீ பாரு, பார்க்கத்தான் நீ பார்ப்பாயாக அப்படின்னு பொருள். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. கண்ட அக்குமரனும் கடைக்கண் தீ உக விண்தனை நோக்கி தன் வில்லை நோக்கினான். அண்டர் நாயக இனி காண்டி ஈண்டு அவர் துண்டம் வீழ்வன என தொழுது சொல்லினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.